வாத்சல்யம். ஆச்சாரியார் நவரஸ்வாத தாரவ் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்து வரும் ஸ்லோகத்தில் அம்பாளுடைய கண்களில் நாடக ரசங்கள் வெளியாவதை நவரசமாக சாந்தத்தையும் சேர்த்துத்தான் சொல்லியிருக்கின்றார். 52வது ஸ்லோகத்தில் மன்மதன் தன்னுடைய பானமாக அம்பாளுடைய பார்வையே ஆக்கி பரமசிவன் மேல் போட்டு அவருடைய சாந்த ரசத்தை விரட்டி அடிக்கின்றாள் என்கின்றார். தமம் என்றால் மன அடக்கம். அதுதான் சாந்தி என்ற வார்த்தை வருகின்றது. சாந்தி என்பதை சிறப்பித்து பிரசாந்தி என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அப்படி சமம் என்பதை பிரசமம் என்று சொல்லுகின்றோம். பிரசமம் என்பது சாந்தரசம்தான். மூலாதாரத்தில் ஆனந்த பைரவ பைரவிகள் நடனத்தை சொல்லுகின்ற பொழுது நவரச மகாதாண்டவ என்று ஸ்பஷ்டமாக சொல்லுவதால் ஆச்சாரியார் நவரச கொள்கையை ஒப்புக்கொண்டவர் என்பது நிச்சந்தேகமாக தெரிகின்றது. ஆனாலும் சாந்தி என்றே சொல்லப்படுகின்ற சாந்தமாகி விட்டான் என்றால் அவளுடைய அசைப்பு அவளுக்கே போய் ஆரம்ப ஸ்லோகத்து சிவன் மாதிரி அவளும் ஸ்தம்பித்து கிடப்பதாக ஆகிவிடும் என்பதால் தான் விஸ்தாரம் பண்ணவில்லை போலும். சில 8 ரசங்கள் என்று சொல்லும் பொழுது சிலர் சாந்தத்தை மட்டுமின்றி வாத்சல்யத்தையும் தனி ரசமாக சேர்த்து சொல்லத்தக்க வளம் உண்டு. அதற்கு இதுவும் ரசத்தில் சேர்ந்ததுதான் என்கின்ற அபிப்பிராயத்தை அதை 10வது ரசமாகவும் சிலர் சேர்க்கின்றனர். ஆக 8 ரசங்களை வெளிப்படையாகவும் 2 சூசன்யாகவும் ஒரே ஸ்லோகத்தில் அம்பாளின் ஒரே அவயவம் விஷயமாக சம்பந்தப்படுத்தி ஆச்சாரியார் தன்னுடைய புலமையை காட்டுகின்றார்.